அதனால மனுஷன் மனுஷன் மனுஷன்னு தயவு செய்து ஓடாதீங்க, தயவு செய்து ஓடாதீங்க. அவர் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு ரொம்ப சேவை செய்கிறீங்களோ, நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, நீங்கள் யாரை நிறைய எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் யார்கிட்ட ரொம்ப பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யார் ரொம்ப ஆறுதல் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் அவங்கள ரொம்ப காயப்படுத்துவாங்க. இது மறக்க முடியாத உண்மை, இது மறக்க முடியாத உண்மை, இது மறக்க முடியாத உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாரையும் ஒரு லிமிட்ல வைக்கணும். எனக்கு அன்லிமிட்டா போகக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பின்னாடி தான் தொட்டா, வஸ்திரத்தினுடைய பின்னாடி தான் தொட்டா. ஆனா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரை பின்னாடி ஃபாலோ பண்ண அவருடைய வல்லமை உங்களை தொட்டுட்டே இருக்கும், அவருடைய மகிமை உங்களை தொட்டுட்டே இருக்கும். ஆனா எந்த அளவிற்கு நம்ம மனுஷனை அப்படி போறோமோ, சட்டுன்னு காயப்படுத்துறவங்க யாரு சொல்லுங்க? யாரு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கா? யாரு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கா? நீங்க நேசிச்சவங்களா, நீங்க நேசிக்காதவங்களா, நீங்க செஞ்சவங்களா, செய்யாதவங்களா? நமக்கே ஒரு நேரத்தில் அவங்க மேல என்ன வர, போப்பா போப்பா நீயும் இப்படி தானப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு மனசே என்ன பண்ணாது சொல்லுங்களேன்? அவங்க மேல மனசே ஒட்டாது. எப்பா இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க என்ன வந்து இப்படி அப்படியே விட்டுருவோம், நம்ம மனசே விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட மனசே விட்டாச்சா, அடுத்தவங்கள்ட்ட போய் ஒட்டிக்குவோம். இல்ல, நீங்க எங்க போனாலும் இதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நமக்கும் ஒருத்தர் தான் உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் தான் உண்டு. அவர் நம்ம எல்லாரையும் விட பொசசிவ் உள்ளவர். அவர் நமக்கு நிறைய பேருக்கு பொசசிவ் இருக்கும், அதல்ல அவருக்கு நிறையவே இருக்குது. என் பிள்ளைய யாரிடத்துல நான் விட்டு தர மாட்டேன். உங்களை அவர் சமூகத்தில் இழுக்கணும்னு நினைச்சாருன்னா, அதுக்காக ஆண்டவர் என்ன வேணும்னாலும், நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே, தப்பு இல்லை, ஆனா என்ன உங்க கூடவே வச்சுக்குங்க. அதுதான் உண்மையான ஆண்டவர் மேல இருக்கிற பாசம்.